அரசியல்ல இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமான்னு மாறி டிஷர்ட் போடலாமா இல்ல சட்டை போடலாமா ஜீன்ஸ் போடலாமான்னு வந்துருச்சுங்க. ஏங்க நாட்டுல பிரச்சனை ரொம்ப கம்மியாயிருச்சா? இந்த பிரச்சனை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? ஒரு அரசு நிகழ்ச்சி, அது வந்து ஒரு கவர்னர் வர்றாரு, கவர்னர் ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சியில கவர்னர் பக்கத்துல உட்கார்ந்து கட்சியினுடைய சின்னம் இருக்குது, கட்சியினுடைய கொடி இருக்கு. அதிமுகவில இருந்து டி ஜெயக்குமாரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னது இது, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் டிஷர்ட்ல உங்க கட்சியோட லோகோவை போடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். போடக்கூடாதா? துணை முதலமைச்சர் ஆனா அவர் வந்து ஒரு அரசு பொறுப்பு தானே, அரசு பொறுப்பு தானே. ஒரு அரசு பொறுப்புல உள்ளவங்க, ஒரு அரசு ஊழியர் அரசு பொறுப்புல உள்ளவங்க ஒண்ணுதான். இப்ப நான் பச்சைமாலம் வந்து அமைச்சராக தான், நானும் வந்து அமைச்சராங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் நாங்க, பப்ளிக் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் பப்ளிக் சர்வெண்ட். ஏன்னா வந்து சேலரி வாங்குறோம் நாங்க. அப்படி சேலரி வாங்கும்போது அரசு ஊழியரை தான் ட்ரீட் பண்ணுவாங்க, பொது ஊழியரா. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது நீங்க எது வேணாலும் போட்டுங்க, உங்க கட்சி கொடி பெருசா மூஞ்சி இங்க இருந்து கால் வரையில போட்டுங்க, உங்க சின்னத்தை இதுல இருந்து இது வரையில போட்டுங்க, எங்களுக்கு அது மாறுபட்ட கருத்து இல்ல. அவர் ஒரு 2.5 வருஷமா போட்டிருக்காரு. அண்ணனுக்கு இப்பதான் உத்து பாத்துருக்காரு. என்னது இது லோகோ? துணை முதலமைச்சரா இருக்காரு. ஓ, பதவியை உத்து பாத்துருக்காரு. அந்த லோகோ வந்து அண்ணனோட கண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஏன் போடுறீங்க, எதுக்கு போடுறீங்க, அப்படிலாம் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாரு. மற்ற அரசு நிகழ்ச்சிகள் அதுல எல்லாம் பங்கு பெற்றா வெறும் அந்த டிஷர்ட் சட்டையே இல்லையா இவருக்கு உதயநிதிக்கு நான் கேட்கறேன். சட்டையெல்லாம் கூட நாம கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிதானே? அவர் கேட்டால் அனுப்பி வச்சிடலாம். அவர் சட்டை இல்லை போல இருக்கு, பாவம், ரொம்ப ஏழை அவரு. அதில் டிஷர்ட் தான் போடுவார் அவரு. அண்ணன் வந்து பேப்பர் எடுத்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நியூஸ் பேப்பரா? நியூஸ் பேப்பர் இல்லைங்க, ஆதார பேப்பர். ஆதார பேப்பருங்க. என்னங்க ஆளாளுக்கு ஆதாரங்கறாங்க, பேப்பருங்கறாங்க, வீடியோங்கறாங்க, ஆடியோங்கறாங்க, இப்படி இறங்கிட்டா எப்படி? என்ன சரி என்ன வச்சிருக்காரு? இவ்வளவு சீக்கிரம் வீடியோ ஆடிக்கு போகாதீங்க, வரும். இப்பதான் பேப்பர் வந்திருக்காங்க. ஆமா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல போட்டுருக்காங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி. பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் நான் ஒரு ஜியோ ஒன்று போட்டோம், அரசு உத்தரவு. எல்லாம் கேளுங்க கிளீனா. அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு வியர் நீட், கிளீன், formal attire that is appropriate to the workplace setting so as to maintain the decorum of the office while in duty. அதாவது டியூட்டியில் இருக்கும்போது லைக் சாரி ஆர் சல்வார் கமிஸ், டியூட்டியில் இருக்கும்போது சல்வார் கமிஸும் சாரியும் போடலாம், ஆர் சுடிதார் வித் துப்பட்டா in the case of female government, and shirts with formal pants or வேஷ்டி தோத்தி. அதாவது அதே ஆண்களா இருந்தா அதை என்ன சொல்றாங்க, சட்டை, formal pants or vesti, bracketல dhoti, reflecting Tamil culture or any Indian traditional dress or any t-shirt வந்து traditional dress. அது அதெல்லாம் இருக்குல்ல பேப்பர்ல, அதுதான் அண்ணா சொல்றாரு. நாளைக்கு ஏதோ அரசு நிகழ்ச்சி நடந்த இவர் போட்டார்னா கண்டிப்பா நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா நாங்க கோர்ட்டுக்கு போவோம். நாங்க திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் அப்படி சொல்லாதீங்க, கோபாசே வழக்கு தொடர்ந்து அது பற்றி தேவையில்லை. இவ்வளோ பெரிய டாலராக போட்டுக்கிட்டு அவங்க அதிமுக மந்திரிங்க போட்டு வந்தாங்களே, ஜெயலலிதா படத்தையும் போட்டுட்டு வந்தாங்க. அப்படி பார்த்தா யாருமே கருப்பு வேஷ்டியும் கட்டக்கூடாது, ஏடிஎம்கே கொடி வேஷ்டியும் கட்டக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் வரட்டும், வந்து அமல்படுத்த தயார். செயின் என்னங்க டாலர்ல அந்த தலைவர்கள் போட்டோலாம் தெரியுமா, வளர்மதி அக்கா போட்டுருப்பாங்களே, அது சொல்றாப்ல. ஓஹோ, ரைட் அப்படி. ஓகே, அந்த தலைவியோட டாலர்லாம் வர போடுறாங்க. இப்போ வாட் இஸ் தட், அதெல்லாம் என்ன? ஓகே, நாங்க போட்டா இப்போ வந்து நாங்க டி-ஷர்ட்ல இது போடுறதா பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு கில்லி மாதிரி, இது சில்லி மாதிரி. எல்லாருமே இப்போ ஏடிஎம் ஜெயக்குமார் வந்து வேஷ்டி வந்து 3 கரை தானே கட்டுறாரு, கரையில்லாத வேஷ்டியில வராரு. எடப்பாடி கரையில்லாத வேஷ்டியில வராரு. பாக்கெட்டில் அம்மா படத்தை வச்சுன்னு தானே வராங்க எல்லாரும். நீங்களே பார்த்து எத்தனை டிவியில் வருது படம்லாம், இதெல்லாம் வந்து சில்லி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. போங்க அடுத்த வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் எடிட் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னீங்க? அடுத்த வேலையை பாருங்க. எஸ், பிஜேபியில இருந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து திருவாரூர் போயிருக்கிறாங்க. எங்க எலெக்ஷன்ல ஏதாவது 2 வாக்கு சேகரிக்க போறாங்களா? எங்க அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர், பொதுவான ஒரு பர்சன் இல்ல, பொதுவான பர்சன் தான். பொதுவாவே அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறது இல்ல, அந்த நியமனம் சொல்றாங்களா, அதனால ஒருவேளை எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன்டா அப்படி திருவாரூர் யாரோட ஊரு? யாரோட ஒரு கலைஞர் அவர்களுடைய ஊரு. ஓ, அங்க தொடங்குறாங்க அவங்க. அங்க அது அடுத்தவர்கள் கோட்டையில போய் மாஸ்க் கட்டுறது தானே ஒரு கட்சிக்கு வந்து பயங்கரம்.
எது உறுப்பினர் சேர்க்கை சேர்க்கிறதா? ஏங்க உறுப்பினர் சேர்க்கறனா என்னங்க சாதாரணமா போயிடுச்சா உங்களுக்கு? ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவில் தேர்தல் எல்லாம் நடந்திருக்கு. இதுக்கான ரிசல்ட் வந்து காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கும், என்னங்க காங்கிரஸ் மறுபடியும் வந்துருமா அப்படின்னு யார்கிட்ட கேட்டிருக்காங்க? யார்கிட்ட கேட்டிருக்காங்க? நான் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள்கிட்ட கேட்க, இன்னாள் நிதியமைச்சர்ல இருந்து முன்னாள் நிதியமைச்சரா அப்படி போயிடலாம் நம்ம. சரி சரி. கேட்க வந்துட்டு உங்களுக்குலாம் ரிசல்ட் வந்துருச்சா? உங்களுக்கு வந்துருச்சா? வந்துருச்சா உங்களுக்கு? சரி சரி. அதாவது அவங்க நம்பிக்கையா தான் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அதை பேசுவாங்க, இதை பேசுவாங்க. இறுதியில காங்கிரஸ் கட்சியுடைய லட்சியங்கள் தான் வெல்லும் என்ற அழுத்தமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது இடையில அந்த லட்சியங்களை மாற்று லட்சியங்கள் வெல்வது மாதிரி தெரிஞ்சாலும் இறுதியில் காங்கிரஸ் உடைய லட்சியங்கள் கொள்கைகள் தான் வெல்லும். அது நாளைக்கு நிரூபணமாகும் என்று நம்புகிறேன். இப்போ நம்ம ஆளுங்கட்சியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சியா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சில பல கதைகளை மக்கள்கிட்ட எடுத்து விடணும். அந்த கதை கொஞ்சம் நம்புற மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லணும். அதெல்லாம் வாஸ்தவம் தானே, வழக்கமா நடந்துட்டு இருக்கிற கதை தானே. இப்ப எந்த கதை? அதாவது அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீட்டிங்ல பேசியிருக்காரு. கடம்பூர் ராஜு அண்ணா அவர்களுக்கு போட்ட மீட்டிங் அது. இவரும் ஜாயின் பண்றாரு மீட்டிங்ல. அதுல ஒரு கதை எடுத்து விட்டாரு பாருங்க. என்னங்க கதையா? கதைனாலே நமக்கு வேற ஞாபகம் வருது. சரி சொல்லுங்க, இவரு என்ன கதை சொன்னாரு? அதாவது டிங் டாங் இல்லங்க, அணைக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய கப்பல் பயணம் செய்கிறது. அந்த கப்பல் பயணம் செய்கிற பொழுது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் பயணம் செய்கிற பொழுது ஓபிஎஸ் அண்ணன் ஒரு ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்போதைக்கு அவர் தனியா போயிட்டாரு, வேற கப்பல்ல போயிட்டு இருக்காரு. கப்பல்ல போறாரு. அந்த மாதிரி கப்பல் போயிட்டு இருக்குது. கப்பல் இப்போ ஆட்சியில் இல்லாம லேசா அப்படி ஆடும். உடனே நீங்க வந்து சூறாவளி வரப்போ அந்த கப்பல் என்ன ஆகும், என்ன ஆகும், லேசா என்ன ஆகும், என்ன அழகா சொல்றாரு. கதிரேசன் நல்லா ரசிக்கிறது. கதிரேசன் லேசா ஆடும். அந்த மிகப்பெரிய கடல் அலை ஆடுகின்ற பொழுது அடைக்கு ஏற்ற கூட கப்பலும் லேசா ஆடும். இந்த கப்பல் ஆடுதுன்னு நினைச்சு அவசரப்பட்டு நம்ம போட்டிட்டு முடிச்சு கரைக்கு போயிடலாம் குதிச்சேன்னா, அதாவது வேற கட்சிக்கு போயிடாதீங்கன்றத நாசுக்கா. இந்த கப்பல்ல நீங்க ஏறி பயணம் பண்ணீங்கன்னா கட்சி உங்களுக்கு தரக்கூடிய அதிசய பொருள் சோப்பு டப்பா, அதை வச்சுக்கங்க நீங்க அப்படின்றாரு. எடப்பாடியார் மாளிகையாக இருந்து கடம்பூராட்சி மாளிகையாக நீங்க இந்த கப்பல்ல நம்பி பயணம் செய்யுங்க. பயங்கர அணிவகுப்பா இருக்குது. எலெக்ஷன் கேம்பெயினா? எலெக்ஷன் கேம்பெயின் நடக்குது அதுக்குள்ளயா? இல்லங்க, அங்க பாருங்க, அந்த ஒண்ணு போட்டா செடி வளரும். என்னங்க அது? முளைப்பாரி. முளைப்பாரி எடுத்துட்டு வராங்க. கோயில் திருவிழா ஏதாவது இருக்குமோ? என்னங்க குதிரை வருது? குதிரைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்காங்க. மாலை. அமமுக மீட்டிங், அது அந்த செயற்குழு பொதுக்குழு மீட்டிங். அந்த மீட்டிங் தான் ஒரு பிரம்மாண்ட வெல்கம். வழக்கமா இந்த திருவிழால தான் இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம்ல. நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், அங்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கிளை செயலாளர்களை தழுவி செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சில இடத்துல வந்து ஒருத்தர் வேண்டானா உடனே கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நாம் போகக்கூடாது. தப்பு பண்ணால் அவையில உள்ள வச்சு நம்ம வந்து நம்முடைய கட்சி புரியல அரவணைச்சு போங்கன்றாருங்க. கட்சிக்குள்ளே இருக்கட்டும், தப்பு பண்ணாலும் பரவாயில்லைங்கிறாரா? ஆமா. ஏன் ஏன் எலெக்ஷனுக்கு வேலை செய்ய ஆள் இல்ல. அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவரை முதல்ல வந்து கூட்டணியில் வேண்டாம்னு சொல்லி நம்முடைய தலைவரை அணுகி நம்மோடு சேர்ந்து இந்த இயக்கமானது அவைய நடக்கூடிய எலெக்ஷன்ல பார்த்திருப்பீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா பக்கமே வந்து நாம தான் ஸ்ட்ராங்கா இருந்தோம். நம்மளை வச்சுதான் அவைய வந்து பிஜேபி வேட்பாளர்கள் எல்லாம் வந்து நின்னாங்களுடைய அவைய கிளை எங்குமே இல்லை. அந்த அளவுக்கு வலுவான இருக்கக்கூடிய இயக்கத்தை நாம் திரும்பவும் நம்முடைய தலைவரை நாம் எங்கு அமர வைக்க வேண்டுமோ அங்கு அமர வைப்பதற்கு அவர் ஒரு கூட்டணி அமைத்துள்ளார். நாம் அதிமுக பத்தி கவலைப்பட வேண்டாம். டிடிவி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்களா அந்த அப்படியே, அதாவது ட்ரோன் ஷாட், ஏரோப்ளேன் பறக்க, அதாவது ட்ரோன் முன்னாடி பறக்கிறது. நாங்க ஒரு இன்டோர் ஏர் ஷோ அப்படி வாங்க. அதாவது வைட் ரேஞ்சில ஆடியன்ஸ் இருக்காங்க, நாங்க அதை காட்டணும் அப்படிங்கறதுக்காக. அதுவா வைடா ஆடியன்ஸ் உட்கார்ந்திருக்காங்க மண்டபத்துல. அதிமுகல 2 விஷயம் ஃபேமஸ், சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள். அங்கதான் தப்பு பண்றீங்க. ஒன்னு கூவத்தூர், இன்னொன்னு கல்யாண மண்டபம். இது 2 தான் பெருசா வளர்ந்துருக்கு. இருங்க, அதிமுகவுல ஃபேமஸ். சரி, நீங்க எதுக்கு அமமுக சொல்றீங்க? இவர் அதிமுகல இருந்து பிரிஞ்ச கட்சி தானே.
ஓ பிரான்ச் தானே. இப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு சாதா பரம்பரை இல்லை. ஏன் சார்பட்ட பரம்பரையா? பத்தர அண்ணன் வந்து மன்னர் பரம்பரை. அப்புறம் நீங்க இப்படி நம்ப மாட்டீங்க தெரிஞ்சுதான் வரலாறையே சொல்றாரு. எங்க வம்ச வழியினர்லாம் திருக்கோயிலூர்ல இருந்து இங்க வந்ததா சொல்லுவாங்க. நாங்க 2300 வருடங்களுக்கு முன்பு திருக்கோயிலரை ஆண்ட மன்னன் நரசிங்கர், இந்த 63 நாயன்மார்ல ஒருத்தர், சுந்தரருடைய வளர்ப்பு தந்தை, அவருடைய வழி வந்தவர்கள். இது வரலாற்று குறிப்பு. இது ஏதோ நானே ஏதோ புத்தகத்தில் படிச்சு சொல்ல, இது அங்க திருக்கோயிலூர் அந்த சிவன் கோயில் கல்வெட்டிலே இருக்குது. மன்னர் வரலாறு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கொடுப்பாங்க? அந்த வாள் கிரீடம். அஜித் அவர்கள், விஜய் அவர்கள் கையில கத்தி, தலையில கிரீடம். எப்படி சூர்யா மிஸ் பண்ணிட்டீங்க, வேல் கொடுக்குறாங்களே. அது சீமானன் அவர் தானே ஃபேமஸ் பண்ணாரு. அந்த மாதிரி அண்ணன் சொன்ன தியரிய பிராக்டிக்கலா இவங்க வந்து செயல்படுத்திருக்காங்க. ஆமா, மன்னர் தான் இவரு, மன்னர் தான்.